நம் அனைவரும் மீதும் உண்டாக பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஊர்காவல் படையினருடைய அத்துமீறலையும் காரைக்கால் காவல்துறையினுடைய பொய் வழக்கு போடும் தன்மைகளையும் கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே உரையாற்றுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பினருக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டவனாக, இந்த ஊர்காவல் படையை பற்றி சொல்லணும்னா, காரைக்கால் மாவட்டம் முழுவதும் காவல்துறை பற்றாக்குறை இருக்கு. அந்த பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக ஊர்காவல் படையினரை மக்களோடு அதிகம் தொடர்புடைய சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து போன்ற பிரிவுகளில் உதவிக்கு அழைச்சிக்கிறாங்க. நாங்கள் ஒன்று குற்றம் சொல்ல, தாராளமாக உதவிக்கு கூப்பிட்டுங்க, உதவிக்கு வச்சுங்க. அப்படி அவங்கள உதவிக்கு கூப்பிடும் போது மக்களோடு தொடர்புடைய துறைகளில் இருக்கவர்களுக்கு சில நல்லொழுக்க பயிற்சிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் கொண்டு வந்து இந்த ஹோம்கார்டுகள் எல்லாம் எப்படின்னா, 18லேருந்து 25 வயசுக்குள்ள உள்ள விடலை பசங்க, அதுலேயும் எல்லாம் தமிழ் சினிமாவை பார்த்து வீணா போன தருதலைங்க எல்லாம் அந்த யூனிஃபார்மை தூக்கி மேலே மாற்றின உடனே நம்ம அந்த காக்க படம், இன்னொரு படம் கமல் படம்லாம் வரும், அதில் அந்த என்ன ஐபிஎஸ் வருவார்ல, அந்த ரேஞ்சில் எல்லாம் தங்களை ஃபீல் பண்ணிக்கிட்டு ரோட்டில் அடிக்கிற ராவடித்தனம் இருக்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அந்த தனீஸ்வர பகவான் கோயிலுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து இந்த வாகனங்கள் வரும். இந்த வாகனத்தில் வர்றவங்க பாடுற பாடிக்கிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு 50 வயசு டிரைவர் ஓட்டுவான், இறங்கி வாடா கீழே எப்போதும் வருவான். அப்புறம் காரைக்காலுக்கு சுற்றுலா நகரமாக்க போறேன்னு இதை பெருமை அடிச்சிட்டு இருக்கீங்க, கோயில் நகரம் திட்டம் கொண்டு வரேன்னு முதலமைச்சருக்கு அறிவிச்சிட்டு இருக்காரு. உங்களை மாதிரி ஆளுங்களை இங்கே டியூட்டியில் வச்சுட்டு கோயில் நகரம் திட்டம் அறிவிச்சு என்ன பண்ணுறது? இந்த ஹோம்கார்டுகளுக்கு முறையான பயிற்சி கொடுக்கப்படவில்லை. அடுத்தது, நகர காவல்துறை அதிகாரிகளே, நீங்கள் இந்த யூடிசிங் கேஸ் புக் பண்ணுறீங்க. நீங்கள் யூடிசிங் கேஸை உண்மையான முறையில் புக் செய்யணும்னா முதல்ல இங்கே இருக்கிற ஊர்காவல் படையினர் அத்தனை பேர் வழியில் யூடிசிங் கேஸ் போடணும். காலையில் நீங்கள் யாரும் வெளியூர்காரங்க யாரும் இல்லை, எல்லாரும் காலையில் தயவுசெய்து எஸ்பி ஆஃபீஸ் வாசலில் வந்து பாருங்கள். அங்கே ஒரு மகளிர் கல்லூரி இருக்கியா, அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு பெண்கள் படிக்கிற உயர்நிலை பள்ளி இருக்கு, இன்னொரு பள்ளி நம்ம கெனடியர் வீதியில் இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்காவல் படையில பண்ணுற அட்டகாசம் உங்களுக்கு இதனால அது எஸ்ஆர் வாசலில் நின்று பண்ணுறாங்க பாருங்க, ரொம்ப கொடுமை அது. அதனால நீங்கள் யூடிசி கேஸ் புக் பண்ணுறாங்க, முதல்ல இந்த ஊர்காவல் படையை சேர்ந்த 1-2 பேரை தவிர பாக்கி அத்தனை பேர் மேலே யூடிசி கேஸ் புக் பண்ணணும். இனிமேல் இப்போ ஐயா நம்ம சகோதரர் ஜோசப் குணாளன் மேலே காவல்துறை ஊர்காவல் படையில தாக்கம் தான் ஒரு பொய்யான வழக்கை போட்டு வச்சிருக்கீங்க. நாங்கள் சொல்றது உங்கள்கிட்ட என்னன்னா, நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஊர்காவல் படையினருக்கு நல்லொழுக்க பயிற்சி கொடுத்து அவர்களை திருப்பி பணிக்கு நிறுத்தாவிட்டால் நிச்சயமாக உண்மையான பொதுமக்களிடம் ஊர்காவல் படையினர் அடிபட்டனர் என்ற உண்மையான வழக்குகள் நிறைய பதிவு செய்ய வேண்டியது இருக்கும் என்று உங்களுக்கு கூறிக்கொண்டு, அடுத்து நம்ம காரைக்கால் காவல்துறை பொய் வழக்கும் நம்ம காரைக்கால் காவல்துறையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். பொய் வழக்கு போடுறதுக்கு உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலாம். கடந்த ஜனவரி மாதம் உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிற, காரைக்கால பெரும்பாலான பேருக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு வழக்கு ஒன்று. பாரத பிரதமர் அவர்கள் சென்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்காரு ஜனவரி 7ஆம் தேதி. அன்னைக்கு காலையில் நான் என் வேலையை பார்த்துட்டு என் வேலையில் இருக்கேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பொய்யான வழக்கை போட்டு பாரத பிரதமருக்கு வெடிகுண்டு வழக்கு எடுத்தாரா என்ன அழகா நைட்டு 2 மணி ஆனாலும் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் வந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் ஓடி போய் நிற்கிறாருன்னா, என்னோட வீட்டை ரவுண்டப் பண்ணி நான் வேலை பார்க்குற கட்டடங்களை ரவுண்டப் பண்ணி பெரிய என்னமோ அல்பை கலந்து ஆள் தங்கியிருந்து காரைக்கால் அவனை பிடிக்கிற மாதிரி பெரிய பில்டப்லாம் காட்டி இங்கேருந்து ஒரு 12-15 ஏக்கா பாட்டினோட, அதாவது நான் சிறுநீர் கழிக்கும் போது கூட என்னுடைய மர்மஸ்தானத்தை குறிவைத்து ஏக்கா பாட்டி சோழங்கள் நீண்டு கொண்டிருந்த நிலையில் என்னை மெட்ராஸ் வரையும் கொண்டு போனானுங்க. மெட்ராஸில் கொண்டு போய் அங்கே இருக்க ஏசியிலேருந்து ஜேசியிலேருந்து டிசியிலேருந்து அவ்வளோ பேரும் வாயால் சிரிக்கலை, வேற யாரை சிரிச்சாங்க. ஏன் காரைக்கால் காவல்துறைக்கும் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, ஏன் ஒன்று சொல்லி இந்த கேஸில் சேர்த்து விட்டாங்கன்னு சொல்லி ஒரு மணி நேரம் விசாரணையில் நீ போய் நல்லபடியாக வீட்டுக்கு போய் சரியான்னு சொல்லிட்டு என்னன்னா ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேரணுங்கிறதுக்கு எனக்கு பாதுகாப்பு போட்டு மெட்ராஸில் அனுப்பி விட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான செய்தியை செஞ்சது தான் அந்த காரைக்கால் காவல்துறை. இது காரணம் என்ன, பாதிக்கப்பட்ட அடித்தட்டு மக்களுக்காக நின்று போராடுகிறோம் என்கிற ஒரே காரணத்துக்காக. அது ஆச்சா, அன்னைக்கு போடும்போது ஐயா தான் வீட்டை வளர்ச்சி எடுத்திருக்காரு. என் வீட்டு பெட்ரூம் உள்ள என்னுடைய 4 வயது குழந்தையை மிரட்டி, என் மனைவியை மிரட்டி என் வீட்டை வளர்ச்சி வளர்ந்துருக்காரு, என்னோட படுக்கையை வளர்ச்சி வீடியோ எடுத்திருக்காரு. எதுக்கு எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு
நான் இது கேட்கறேன் என்ன கேஸ் இல்லை, எதுக்கு மெட்ராஸ் வரைக்கும் கொண்டு போனீங்க, என் வீட்டை எதுக்கு சர்ச் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போன வாரம் இந்திய அரசாங்கம் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் சட்டம் ஒன்று இருக்கு தெரியுமா, தகவல் அறியும் உரிமை சட்டம். அந்த உரிமை சட்டத்தில் போட்டு கேட்கிறேன் போன மாதம், எதுக்கா என் வீட்டை சர்ச் பண்ணீங்க, இதே மாதிரி ஏதாவது வழக்கு நிலுவையில் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, வீட்டை சர்ச் பண்ணது வந்து மெட்ராஸ் போலீஸ் வந்து கொடுத்த இன்டிமேஷன்ல, ஒன்று அரசு கொண்டு போனது வந்து மெட்ராஸ் போலீஸ் கொடுத்த இன்டிமேஷன்ல உன் வீட்டை சர்ச் பண்ணது 2008 மார்ச்ல உன் மேல ஒரு வழக்கு இருக்கு. அதுக்காக என்னைக்கு என்கிட்ட சர்ச் பண்றாங்க, 2009 ஜனவரியில. 2008 மார்ச்ல போடப்பட்ட வழக்குக்காக 2009 ஜனவரியில இப்ப நீ வந்து என் வீட்டை சர்ச் பண்றீங்க. அப்ப உனக்கு என்னதான் மண்டையில இருக்கு, எப்படிதான் உன்னெல்லாம் போலீஸ் வேலைக்கு சேர்த்தாங்க. சரி, அப்படியே 2008ல வந்து நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணி என் மேல ஒரு கேஸ் இருக்கு. 2009 வரைக்கும் அதோட எவிடன்ஸை வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறது நான் என்ன ஒன்ன மாதிரி மடையனா? அதை ஆட்சியை கேட்டவன இந்த மாதிரி கொடுக்குறாச்சு. நீ வந்து 2008 மார்ச்ல போட்ட வழக்கு இருக்கு, அதனால உங்க வீட்டில் அப்படி அந்த 2008 போட்ட வழக்கு தான் என்னன்னு இன்னை வரைக்கும் எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அந்த வழக்கை பதிவு செஞ்ச அதிகாரிகளுக்காக அது தெரியுமா என்னன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. என்ன வழக்கு என் மேல போட்டிருக்க, என்ன இருக்கு, இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஆகவே அன்பு சேவர்கள், இங்க ஒரு நல்ல நேரத்தில் அனைவரும் கூடி இருக்கோம். இதை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தானா இன்னைக்கு நைட்டு எனக்கு நாளைக்கு உங்களுக்கு யாருமே சமூக நீதி பாதையில போராட வரவே முடியாது. இதெல்லாம் ஒரு மறக்கல் தான். உன்னை தூக்கி 12 ஏகாம் அடிக்காம மெட்ராஸ் வரைக்கும் கொண்டு போய் சொன்னா நாங்கள் அடங்கிடும் நினைச்சியா, அதை விட இன்னும் மீடியமா இருக்கும். இன்னொரு ஒரு கேஸ் போட்டு அதை விட இன்னும் மீடியமாகும். நீங்கள் எங்களை அடிக்க நாங்கள் பீனிக்ஸ் பறவைகள் போல மீண்டும் மீண்டும் மிக பிரகாசமாக இருந்து வருவோம் என்று கூறி வாய்ப்பு வைத்திருக்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க.